ஹாய் ஹலோ பீப்பிள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்பில் அடுத்து வெளிவர போகிற படம் தான் வேட்டையன். ஸோ அந்த படத்துடைய ட்ரெய்லர் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லணும் இல்லையா. எல்லாம் எதுக்கடா சொல்லிவிட்டு அப்படின்னு சில பேர் வருவான். திருவாத்தான் அப்படி தான் நான் சொல்லுவேன், இஷ்டம் இருந்தால் கேளு, இல்லைன்னா அப்படி தள்ளி விட்டு போ. அதாவது மக்களே, மேட்ருக்குள்ளே அதாவது ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தலைவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்லேருந்து. ஸோ கூடிய சீக்கிரம் மறுபடியும் பழைய எனர்ஜியோட தலைவர் வந்து கூலி படத்துடைய அந்த ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள ஆண்டவனை நம்ம வேண்டிப்போம். ஸோ இப்போ வந்து இந்த ட்ரெய்லரோட ரிவ்யூ, இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் எப்படி யோசிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால், ஜெய்பீம் எடுத்த ஞானவேல் சார், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தலைவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கண்டென்ட் ஒர்க் இதுக்குள்ளே போயிட்டாலே இங்கே வந்து நிறைய பேருக்கு பக் பக் அப்படின்னு வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக அந்த மாஸ் எலிவேஷன் சீன்ஸ் அது இல்லாமல் போயிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து ப்ரீவியஸாக நிறைய எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆயிருமோ அப்படின்ற மாதிரி நிறையா தாட் ப்ராசஸ் நிறைய பேருக்கு ஓடிட்டு இருந்திருக்கும், தாட்ஸும் ஓடிட்டு இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஞானவேல் சாருடைய சாயல் உள்ள படம் கிடையாது, அவருடைய ஜோன் அது கிடையாது. அதுக்காக வந்து 100% இது வந்து ரஜினி சார் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு பதிலாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு பர்ஃபெக்ட் கட்டு. அதாவது இது வந்து நீங்கள் 50% நம்ம தலைவர் படம், 50% வந்து ஞானவேல் சார் அவங்களுடைய படம். ஐயோ இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் யோசிக்கலாம். எஸ், அஃப்கோர்ஸ் அதே மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப நமக்கு ஃபீல் ஆச்சு. குறிப்பாக ஞானவேல் சார் வந்து ரொம்ப இந்த கண்டென்ட் பேஸ்டு ட்ராமா அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அது இந்த படத்துலேயும் இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுக்கு இந்த ட்ரெய்லர் மூலமாகவே கிளாரிஃபை ஆகுது. அதுக்கப்புறமா தலைவர் ஆஸ் யூஷுவல் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவரோட எனர்ஜியை பார்க்குறப்ப மூவ் அப்படின்ற மாதிரி இருக்குது. வயசே ஆகாது சார் உங்களுக்கு. ஆமாம், அப்படியே அந்த லுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆன் ஸ்க்ரீன் லுக்கு டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 73 அப்படின்றதெல்லாம் நம்புகிற மாதிரியே இருக்க மாட்டேங்கிறார், வேறு ஒரு லெவலில் இருக்கார். அதே மாதிரி இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது. அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பயங்கரமாக நல்லா பண்ணியிருக்காங்க, அதை வந்து மறுக்க முடியாது. படத்துலேயும் அது வந்து பிரதிபலிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த எமோஷன்ஸ், படத்தில் மெயின் எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பயங்கரமாக எல்லாருமே கனெக்ட் ஆகும் விதமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ரஜினி சார் அண்டு அமிதாப் பச்சன் சார் இவங்க 2 பேருக்குள்ள அந்த ஃபேஸ் ஆஃப் வேறு லெவலில் ஒரு சம்பவமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். போலீஸ் வெர்சஸ் அட்வொகேட். ஸோ எந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இல்லை பேச போகிறாங்க, எந்த மாதிரியான ஒரு அதிர்வுகள்லாம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இருக்க போகுது அப்படின்றது எல்லாமே நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஸோ ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக நம்ம தலைவர் ரஜினிகாந்த் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்றது கண்கூட தெரியுது. ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ரஜினி சார் அண்டு அமிதாப் பச்சன் என்ன அப்படின்றது தான் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மஞ்சு வாரியர் மேம், அப்புறமா ராணா டகுபதி அவங்களுடைய இதெல்லாம் காமிச்சா, அதுமாதிரி நம்ம அமிதாப் பச்சன் சாருடைய வாய்ஸை வந்து ஏஐயில் வந்து ரீஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, தமிழில் அவர் பேசுகிற மாதிரி. நம்ம ஆக்சுவலாக ப்ரிவியூவில் வந்து நம்ம அமிதாப் பச்சன் சாருக்கு வந்து பிரகாஷ் ராஜ் சார் வந்து பேசியிருந்தார், கொஞ்சம் ஆடாக இருந்தது. அதை வந்து படக்குழுவினர் கேட்டு ரைட் ஓகேப்பா கொஞ்சம் மாற்றி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. நல்லா இருக்குது மக்களே. அப்புறமா பிஜிஎம்க்கு வருவோம். வழக்கமாக ரஜினி சார் படம் அப்படின்னா சும்மா தாரத்த பட்டிகள் எல்லாத்தையுமே அட்டி பிச்சு தெளித்து அப்பா அப்படின்ட்டு நம்ம காதை வந்து ஒரு பதம் பார்த்துருவாப்புல நம்ம அனிருத் ப்ரோ. பட் இந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடக்கி வாசிச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக எதுவுமே வந்து பிஜிஎம், அதாவது வழக்கமாக ரஜினி சார் அப்படின்னு சொன்ன ஒரு பிஜிஎம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இதில் வந்து ட்ரெய்லர்லேயே காட்டலை. எல்லா சர்ப்ரைஸையும் நீங்கள் படத்தில் போய் பார்த்துக்கங்கடா அப்படின்ற மாதிரியே வந்து ரொம்ப அடக்கி வாசித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் வேட்டையனுடைய ட்ரெய்லர். அது எப்படி இருக்குது அப்படின்றது, ஸோ படம் அது பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து அக்டோபர் 10 தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து ஆக்சுவலாக சமீபத்தில் ஒரு கடைசி ஒரு 10-12 வருஷத்தில் ரஜினி சாரை வச்சு இந்த கண்டென்ட் ஓரியன்டாக படம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சித் அவர்கள் தான்
ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எல்லா தரப்பினருக்கும் ரீச் ஆச்சா, அதாவது பிடிச்சிச்சா, ரீச் ஆச்சு. பட் பிடிச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கபாலியாக இருக்கட்டும், காலாவாக இருக்கட்டும், எல்லா செட் ஆடியன்ஸுக்கும் அது வந்து பிடிக்கல. இது ரஜினி படம் மாதிரி இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு குறை இருந்தது. அந்த குறை இந்த படத்துக்கு நிகழாது அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. கண்டென்ட் ஓரியன்ட்லேயும் ரஜினி சாரை வச்சு ஒரு மாஸ் படம் பண்ண முடியும்டா அப்படின்ற மாதிரி ஞானவேல் வந்து சக்ஸஸ் பண்ணுவாரோ அப்படின்ற ஒரு தாட் நமக்கு வந்து மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே பதில் கண்டிப்பாக அக்டோபர் 10 தான். ஸோ என்னுடைய எதிர்பார்ப்பும் அதாக தான் இருக்குது. அதாவது முழுக்க முழுக்க அந்த மாஸ் ஹீரோ, ஆக்ஷன் ஹீரோஸ் அப்படின்னு சொன்னாலே அவங்கள வந்து மாஸ் மட்டும்தான் பண்ணணும், பரன்னு அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கண்டென்ட் ஓரியன்டான படங்கள், அதுவும் குறிப்பாக சோஷியல் அவேர்னஸ், சோஷியல் மெசேஜோட அவங்களுடைய படங்கள் வரணும். அதுவும் அவங்களுடைய அந்த ஒரு முத்திரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டெம்ப்ளேட் ஜோன் எல்லாமே வந்து இந்த மாதிரியான சோஷியல் மெசேஜும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது பெரிய ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும், பெரிய நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும் அப்படின்றதுல நான் ரொம்ப நம்பிக்கை உள்ளவன். ஸோ அது இந்த படம் மூலமாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இவ்வளோ தான் இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னா நமக்கு தோணின விஷயங்கள். மக்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்றை பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.